வசனத்திலிருந்து நாம் படித்தோம். இன்றைக்கு 21, 22 அந்த வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் குடும்பத்தை குறித்தும் திருச்சபையை கிறிஸ்து எவ்விதமாக அன்பு கூறுகிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்த்தோம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் தெய்வ அங்கே ஆவியினாலே நிறைந்து என்று நாம் பார்த்தோம். அப்போ குடும்ப தலைவர் ஆவியினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, குடும்ப தலைவி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியத்தக்கதாக அப்போ நாம் இவ்விதமாக அதை பார்த்தோம். இங்கே அதற்கு அடுத்த காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 21ஆம் வசனத்தினுடைய விளக்கம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. தெய்வ பயத்தோட அப்படிங்கிறப்ப எதனால பவுல் அப்போஸ்தலர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சொல்லிட்டு சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்று சொல்லுகிறார். இது அந்த மூல பதத்துல ரெண்டும் அடுத்தடுத்து தொடர்ந்து வருகிறது. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பெண்கள் அமைப்பு அதுல இருக்கிறவங்கலாம் அந்த பைபிள்லாம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஓல்டன் டேஸ் உடையது, அந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. அதாவது பெண்களுக்கான அடிமைத்தனம் படுத்துறதுக்கு, அதை ஒரு சில இடங்கள்ல ரொம்ப கொடுமைப்படுத்துறதுக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெண்களுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறது. ஆனா பெண்கள் ஆண்களுக்கு கீழ்ப்படியவே கூடாது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒன்று. வேதம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு அடுத்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இதை ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, கீழ்ப்படுகிறது போல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அன்பானவர்களே, இங்கே பாவம் வந்தவுடனே அங்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சுயநல ஆவி வருகிறது. அந்த பாவத்தினுடைய அந்த குணாதிசயம், டாமினேஷன் கேரக்டர். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அப்ப அந்த ஆண்டு கொள்றது அப்படிங்கிறது என்னன்னா, அது டாமினேட் பண்றது. நான் சொல்றதா சட்டம், நான் தான் வீட்டுக்கு தலைவர், என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முரட்டுத்தனமான கடினமான ஒன்று. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதை குறித்து நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, ரெண்டு பேர் காணிக்கை செலுத்துறாங்க. ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படி ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு வர்றாங்க. அதுல காயின் மூத்தவர், ஆபேல் இளைய சகோதரன். ரெண்டு பேர் காணிக்கையில
ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். 2 காரியம் நடைபெறுது. ஆபேல அங்கீகரிக்கிறார், அவன் இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த இருதயம்னா ஆண்டவருக்கு நான் சிறந்ததை செய்யணும், ஆண்டவருக்கு நான் சிறந்ததை கொடுக்கணும், அவர் தான் என் மந்தையை பாதுகாத்தார், அவர் தான் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், அதனால என் மந்தை பெருகுச்சு, என் மந்தை நல்ல கொழுமையானதை நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த இருதயம் அற்புதமா இருக்கு. கர்த்தர் அந்த இருதயத்தை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து என்ன பண்றாரு? அவனுடைய காணிக்கையை ஆசீர்வதிக்கிறார். அப்போ 2 பேர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆசை, காயினுக்கு என்ன ஆசைனா ஆபேலுடைய அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆனா ஆபேல் செஞ்ச மாதிரி நான் செய்யக்கூடாது. அந்த ஆசை என்ன ஆசைனா அவன் அந்த இதை எடுக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை. அந்த பிசாசின் சுபாவம் வந்துடுச்சு, சுயநலமான சுபாவம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை பாருங்க, நல்ல கவனிங்க, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் ஆசைனா என்னன்னா, அவன் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையோட அதை பெற்றுக்கொண்டான், அர்ப்பணிச்சு. ஆனா பிசாசின் சுபாவம் என்னன்னா, அவன் ஆசை, அவன் எப்படி நல்லா இருக்கிறான் அது எனக்கு வேணும், ஆனா அது எப்படின்னா, அந்த பிசாசினுடைய சுபாவம், அவனை கொன்னாவது நான் அதை அனுபவிப்பேன், அவனுக்கு அது போகக்கூடாது, நான் எப்படியாவது அவனை கொன்றுவேன், நான் என்ன செய்வேன், அந்த இடத்த நான் எடுத்துக்கிடுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் என்ன செய்யுமா? அது ஒரு மிருகம் மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறபடிலாம் நீ என்ன செய்ய? ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப இந்த கேரக்டர் தான் பெண்ணுக்குள்ள வருது. என்ன கேரக்டர்னா, நான் சொல்றத என் வீட்டுக்காரர் கேட்கணும், எனக்கு தான் அவர் அடிமையா இருக்கணும். அப்போ இந்த சுபாவம் பாவத்தின் சுபாவம், சுயநலமான சுபாவம், குடும்ப தலைவருக்குள்ள ஆண்டு கொள்ற சுபாவம், நான் சொல்றதுதான் என் இஷ்டப்படி தான் நடக்கணும் வீட்டுல. பாருங்க, அப்ப அந்த பாவம் என்கிறது இது வந்ததுனால 2 சைடும் அது என்ன ஆகுது, அந்த உள்ளான பகுதியில எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அது மாத்திரமில்ல, இந்த பாவத்தினுடைய விளைவு எவ்விதமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உள்ளத்திலிருந்து பாதிப்பு ஏற்பட்ட பின்பு அது வெளியிலையும் பாதிப்பு ஏற்படுத்துது. பாவத்தில் விழுந்த பின்பு அந்த கனியை புசிச்ச உடனே உள்ள பாதிப்பு. ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க, ரீசெண்டாக ஒரு டாக்டரை பார்க்க போகிறப்ப சொன்னாங்களாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க முடக்குவாதம் சரியாகிறதுக்கு, நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அந்த பெயின் கில்லர் மெடிசின் தான் நாங்கள் கொடுப்போம். இந்த பெயின் கில்லர் மெடிசின் என்ன செய்யும்னா, அது கிட்னியை பாதிக்கும், இன்னும் சொல்ல போனால் கொப்பளமாக வரும், பக்க விளைவு உண்டாக்கும். எங்களால் இவ்வளோதான் முடியும், உங்களால் முடிஞ்சால் மூட்டை ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஓரளவு நீங்களாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல கவனிங்க, ஒரு மெடிசின் எடுத்த உடனே உள்ள மட்டும் பாதிப்பு இல்லை, அது வெளியில் ரியாக்ஷனை காமிக்குது, வெளியில் அது வேலையை காமிக்குது. அதே மாதிரி இந்த கனியை உட்கொண்ட உடனே ஆண்டவர் ஆதாம்கிட்ட தான் சொன்னார் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும், ஏவாள்கிட்ட சொல்லவே இல்லை, ஆதாம்கிட்ட தான் சொன்னார், நீ இதை உன் மனைவிக்கு சொல்லி இதெல்லாம் நீ பாதுகாக்கணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்னார். பாருங்க, அப்போ குடும்பம் என்கிறதுல இந்த லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு அதிகாரம் என்பது அவசியம். ஒரு கிரிக்கெட் டீம்ல கேப்டன் இருப்பாரு, அந்த கேப்டனை காட்டில் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருப்பாங்க. ஆனா என்ன செய்வாங்க, கேப்டன் சொல்றத கேட்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு நான் இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு தூங்குனா ஒழுங்கு இருக்கு, எந்த நேரம் எதை செய்யணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுவும் ப்ரேயர் பண்ற இடம் எல்லாத்துக்கும் ஒரு. அப்போ குடும்பம் என்பதிலும் ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்ப தலைவர் என்ன சொல்றார், அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா அது தேவனுடைய பிரமாணம் அங்க நிறைவேறுகிறது இருக்கு. குடும்பம் என்பது தேவனுடைய நோக்கத்திற்காக, தேவ சித்தத்திற்காக, தேவன் அதற்காக தான் குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும்படி இந்த சுவிசேஷம் அந்த குடும்பத்திலே வெளிப்படத்தக்கதாக,
ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும்போது அங்க என்ன வெளிப்படுது அப்படின்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம். அந்த குடும்ப தலைவர் என்ன செய்யறாரு? அந்த குடும்பத்துக்காக தன் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்து ஒரு ராஜாவை போல, ஒரு ஆண்டவரை போல அந்த மனைவியை போஷித்து, பிள்ளையை போஷித்து, வீட்டுக்கு தேவையான வாடகையை கொடுத்து, ஈபி பில்லை கட்டி, பிள்ளைகளுக்குரிய ஃபீஸ் கட்டி, ஒரு குறைவும் இல்லாதபடி அப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்ப தலைவரை பார்த்து மனைவி சொல்றாங்க, ஆண்டவரே. ஆபிரகாம் அப்படிதான் சாராள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த சாயல் அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆபிரகாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ ஒரு சிலர் சொல்லலாம், ஐயோ என் வீடு நாசமா போறதே வீட்டுக்காரால தான், அழிச்சு ஒண்ணுமில்லாமாக்கிட்டார். என்னன்னு சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை, பிள்ளைங்க படிச்சாங்களான்னு கேட்கறது இல்லை, முழுக்க சுயநலம், தான் இஷ்டத்துக்கு குடிக்க, இஷ்டத்துக்கு அப்படி. இவருக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறது, இவர் எப்படி போய் நான் ஆண்டவ மாறேன்னு சொல்றது? அப்ப அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியினாலே நடந்து, ஆவியினாலே நிறைந்து. சொல்லுங்களேன், ஆவியினாலே நிறைந்து. குடும்ப தலைவர் ஆவியினாலே நிறைந்து, மனைவி ஆவியினாலே நிறைந்து. அவரே எப்படி இருக்கிறார், நான் எப்படி ஏன் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அங்கு தெய்வ பயத்தோட அந்த அந்த சாயல், கிறிஸ்துவின் சாயல் மூலமாக அந்த குடும்பம் மாற்றம் அடையலாம். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிறோம். அந்த பாவம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா வெளியில பாதிப்பு உண்டாகுது. என்ன பாதிப்பு அப்படின்னா 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம், இதை வரிசையா சொல்றேன், நீங்க அதை கவனிச்சுக்கோங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பலதார மனம். ஒரு ஆள் எத்தனை பெண்ணையும் திருமணம் முடிக்கலாம், பாவம் அது விளைய ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்து 9ஆம் அதிகாரத்துல ஆபாசமாக சித்தரித்து பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு பாவம். ஒரு பெண்ணை தேவ சாயலா பார்க்கறது இல்லை, அதை ஆபாசமா சித்தரித்து அப்படிப்பட்ட ஒரு பாவம். 19ஆம் அதிகாரத்துல ஓரினை சேர்க்கை. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி மனுஷனுடைய இதுல இல்லவே இல்லை, ஆனா பாவம் விளையுது பாருங்க, புதிய புதிய காரியங்கள். 34ஆம் அதிகாரத்துல வேசித்தனம். பாவத்தினுடைய அந்த விளைவு எப்படி இருக்குன்னா வேசித்தனங்கிறது பைபிள்ல போட்டிருக்கு. 38ஆம் அதிகாரத்துல முதல் வேசி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. 38ல இன்னொரு பகுதியில தகாத உறவு, உறவு முறையே இல்லை, ஆனா தகாத உறவு. 39ல சபலத்தை தூண்டுவது. இது எல்லாமே அந்த அந்த பிகினிங், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட சாபத்தின் விளைவு. ஸோ இந்த இதை அடிப்படையாக கொண்டுதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்க. ஏன்னா நான் என்ன என் கணவருக்கு என்ன கீழ்ப்படுகிறது அப்படிங்கிற அதுல போயிடாதீங்க சுயநலமா. ஏன்னா அப்போ அங்க தேவனுடைய அந்த பிரமாணம் நிறைவேறாம போகும், குடும்பம் குடும்பமா இருக்காது, நரகமா போயிரும். மனைவி கணவனுக்கு தீமை செய்ய, கணவன் மனைவிக்கு தீமை செய்த, அப்ப அந்த வீடு என்ன ஆகும்? ஆண்டவர் இயேசு கூட அதை சொல்றாரு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். ஒரு வீட்டில் 2 ராஜ்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கணவன் ஒரு ராஜ்யம், மனைவி ஒரு ராஜ்யம். ஒரு சில வீட்டில் வயசான காலங்களில் பேசுறத காதல கேட்டிருக்கேன், நாங்களாம் எங்க அப்பா சைடு, நாங்களாம் எங்க அம்மா சைடு, சொத்துக்கு பெண்கள்லாம் ஒரு சைடா, ஆண்கள்லாம் ஒரு சைடா, அதை வச்சு பேசுறது. ஆனா பாருங்க, இந்த சுயம் இருக்கு பாத்தீங்களா, அது குடும்பத்தை பிரித்து அழித்து விடுகிற ஒன்றா இருக்கு. அப்ப உள்ளத்தில தான் பிரச்சனை அப்படின்னா வெளியிலையும் மனுஷனுக்கு உள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அதனாலதான் இப்போ கணவன் ஆவியில நடக்கும்போது, மனைவி ஆவியில நடக்கும்போது அந்த சாபம் என்பதை வீட்டை விட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கணவரோடு இணைந்து ஜெபிக்கும் போது, கணவன் மனைவி 2 பேரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அது என்ன எப்பேற்பட்ட சாபமாய் இருந்தாலும் ஒருவர் தங்களை தாழ்த்தி கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ளும் போது, அதை கடந்த நாள்ல பார்த்தோம், பிலிப்பியர் 2ல பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடது. அப்ப கணவருக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை, மனைவிக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல என் கணவரை நான் நேசிக்கிறேன், என் வீட்டுக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பம், தேவ சந்ததி, அது கர்த்தர் மகிமைப்படணும். என் வீட்டுல நிறைய அழிவு உண்டாயிருக்கு, நாசமாயிருக்கு, இனி அது தொடரக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்துல நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த போறேன், உத்தமத்தை வெளிப்படுத்த போறேன், நான் ஆண்டவருடைய அன்புக்கு நான் உண்மையா இருக்க போறேன். ஏன்னா அவர் எனக்காக துணை நிற்கிறார். ஏசாயா 41ல போட்டிருக்கு,
பயப்படாதே மகனே, என் நீதியின் உன் பிள்ளையை நான் நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன். உங்க பிள்ளைக்கு என்ன உத்தரவாதம்? ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால உன் பிள்ளையை நான் தாங்குவேன். எப்ப? நான் ஆவியில நடக்கும் போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, அந்த சந்ததிக்காக ஜெபிக்கும் போது. அங்க தேவ நீதி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. வீடே ஒரு தேவனுடைய மகிமை உள்ள வீடாக, ஒரு பரலோகமாக காட்சி அளிக்குது. வீட்டுக்குள்ள சண்டை போடுறது ஆரம்பிச்சா, ஐயோ, 1 நாள் 2 நாள் 3 நாள் சண்டை ஓயலைங்க. இல்ல அது எங்கன்னா அது பாவத்தின் விளைவு. வாக்குவாதமும் கசப்பும் விரோதங்களும், ஈகோ, நீயா நானா, உன் வீடு பெருசா என் வீடு பெருசா. இல்ல அந்த கிறிஸ்துவின் அன்பு. நான் எப்படிலாம் கணவருக்கு உதவி செய்யலாம், நான் எப்படிலாம் மனைவிக்கு உதவி செய்யலாம், நம்ம 2 பேரும் இணைந்து எதை சகித்து விட்டு கொடுத்து இந்த குடும்பத்தை நல்லா கொண்டு வரலாம். அதான் இங்கே நாம் தியானிக்க இருக்கிறது. இது சுவிசேஷத்தை மையமாக கொண்டிருக்கிறது குடும்பம். அப்ப குடும்பம் ஏன் பாதிக்கப்படுதுன்னா, இந்த குடும்பத்தை தாக்கி விட்டால் பிசாசுக்கு பெரிய சந்தோஷம். குடும்பத்தை வீழ்ச்சி அடைய பண்ணிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால இந்த குடும்பம் பாதிக்கப்படாதபடி ஒருவர் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டா கூட இன்னொருத்தவங்களை நடத்திடலாம், ஆதாயம் பண்ணிடலாம். பாருங்க, அமெரிக்க தேசத்துல சமீபத்தில் ஒரு பெரிய மாகாணத்துல 5 பெரிய சர்ச், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற சர்ச், அந்த சபையே மூடப்பட்டதான். காரணம் என்னன்னா, பிசாசின் வஞ்சகம் அந்த லீடர்ஸ் அவங்கள டைவர்ட் பண்ணி டோட்டலா அந்த சர்ச்சே இதாயிருச்சான். அப்ப இன்றைக்கு குடும்பம் ஒரு பாதிக்கப்பட்டால், குடும்பம் தாக்குதலுக்குள்ளானால் அந்த ஜெனரேஷனே பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. ஒரு தலைமுறை அடுத்த அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த பெரிய தாக்குதலுக்குள்ளாகிறது. ஸோ அதனால பிசாசினுடைய அந்த தந்திரத்தை அறிந்து அவனுக்கு இடம் கொடாதிருப்பது நல்லது. யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்த்து நிற்கத்தக்கதாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ கணவன் ரட்சிக்கப்பட்ட கணவர், மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க 2 பேருமே பூர்ணமானவங்க அல்ல. முன்னாடி ரட்சிக்கப்படாதவங்களா ஒரு பாவியா இருந்திருப்பாங்க, அக்கிரமக்காரங்களா இருந்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த ஸ்பாவம் தொடரும். பாருங்க, ஒரு சகோதரர், நல்லா ரட்சிக்கப்பட்ட சகோதரர், நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போகிறோம். அப்போ நான் ஊழியம் செய்கிறேன், அந்த சகோதரனை நடத்தினேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர். நல்லா நாங்கள் 2 பேரும் அந்த டவுன் பஸ்ஸில் பாட்டு பாடிக்கிட்டே வர்றோம். பாட்டு பாடிக்கிட்டே வர்றப்ப பாட்டு பாடிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணார், நான் நல்லா சந்தோஷமாக ஆவியில் நிறைஞ்சி பாட்டு பாடிட்டு மெதுவாக பாட்டு பாடிக்கிட்டே வர்றோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். சினிமா பாட்டு வந்து உடனே திருமங்கலத்தில் இருந்து மதுரைக்கு போகிற இடம், உடனே சாரி பிரதர், அது பழைய நாவத்தில் என்ன இருந்துருச்சு, உள்ளேருந்து சினிமா பாட்டு வந்துருச்சு சொல்லிட்டு அப்படியே அவரை யோசித்து பார்த்தேன். ஓ, இப்படி இருந்து அந்த இயேசுக்குள்ளே வந்திருக்கிறார், நல்லது. ஆனால் உள்ளே இருக்கிறது என்ன செய்யல, இன்னும் மாறல, உள்ளேருந்து வருது அது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த பழைய சுபாவம் என்ன செய்யுது, நம்மளை பின்னாடியே வருது. நம்ம எல்லாம் பூர்ணர் இல்லை, குடும்ப தலைவர் பூர்ணர் இல்லை, மனைவி பூர்ணர் இல்லை, ரட்சிக்கப்பட்டாச்சுங்க, நான் அப்படியே நம்பி இருந்தேன், ஐயோ எல்லாம் போச்சுங்க. இல்லை இல்லை, மனைவி பூர்ணமாகணும், மனைவி ஜெபிக்கணும், கணவர் ஜெபம் பண்ணணும். ஒரு சகோதரி சொல்லுவாங்க, நான் தான் சர்ச்சுக்கு முத வந்தேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே வரல. முத வந்தது இல்லை, ஒவ்வொரு வாரமும் வரணும். ஸ்தோத்திரம். நாங்களாம் ஆண்டவருக்காக அப்படி ஆண்டவருக்காக செஞ்சோம், இப்போ சர்ச்சுக்கே போறது இல்லை. இல்லை இல்லை, ஆவியினாலே நிறைந்து கடைசி வரைக்கும். முன்னாடி என்னைக்கும் ஆவியினால நிறைந்தது இல்லை, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் குடும்பம் அந்த கர்த்தருடைய வார்த்தையினால நடத்தப்படத்தக்கதாக பாருங்க. அப்பதான் அங்கு அது பிரயோஜனமா இருக்கும், கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப வீட்டில் கெடுக்கிற சாபம், நீ மாம்சத்துல நடந்த நானும் மாம்சத்துல நடக்கிறேன், நீ ஜெபிக்கல நானும் ஜெபம் பண்ண மாட்டேன், நீ கர்த்தருக்கு பயப்பட மாட்டேற நானும் பயப்பட மாட்டேன்,
அது என்ன ஞானஸ்தானம், கர்த்தருக்கு பயப்படுறது அப்படின்னு என்ன ஆகும்னா அந்த வீட்டுக்குள்ள சாபத்துக்கு நல்ல வாசலை திறந்து விடுறீங்க. கணவன் மனைவியா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம். அதிகாலையில ஜெபிப்போம், நம்ம 2 பேருமா ஜெபிப்போம், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, அப்படி நம்ம தீர்மானம் எடுக்கிறது நல்லது. இப்போ இந்த லென்ட் டேஸ் நமக்கு ஒரு பாரம்பரியம் இல்லை, ஆனால் நம்ம தியாகம் பண்ணி அப்படி ஜெபிக்கலாம். நேரம் எடுத்து கருத்தாக, குடும்பத்திற்காக, கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, வீட்டின் காரியங்களை எடுக்க போகிற டெசிஷனுக்காக, ஒருவேளை பாவத்தில் விடுதலை இல்லை, கண்களின் இச்சை அல்லது சினிமா மோகம், சீரியல் ஏதோ வருதுன்னா அதில் அந்த பகுதியில் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபித்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து, ஏன்னா நாளைக்கு எதிர்காலம் வரும்போது அது மாதிரியே போயிடும். சினிமா நடிகர் தான் தலைவராக இருப்பார், சினிமா நடிகை தான் அவங்களுக்கு எல்லா நிலையிலும் ஹீரோயினாக இருப்பாங்க. கர்த்தர் அங்கு வர முடியாது. அப்போ அங்கே பரிசுத்தமாக்குதல் வேணும், சுத்திகரிப்பு வேணும், கர்த்தருக்கு பயப்படணும். நமக்கு ஒரு ஹீரோ இருக்கிறார். நிருபங்களில் எழுதும் போது பவுல் ஒவ்வொரு நிருபத்திலையும் சொல்றார், கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, அவருடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. அப்போ அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள கர்த்தரோடு நம்ம நல்ல ஐக்கியமா இருந்து அந்த கிருபையை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். வாலிபர்கள் கொண்டு வரணும், சின்ன பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர் கொண்டு வரணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை, கணவருக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம், மனைவிக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம், அதை துர்க்குணத்திற்கு மூடலா. மனைவிக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுக்கிறார், கணவனுக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுக்கிறார், ஆனா அதை அசுத்தத்துக்கு அல்ல, கர்த்தருக்கு பயந்து அதை அப்படி நன்மைக்கு எதுவாக அனுசரிக்கும் போது அந்த வீடு அற்புதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த புஸ்தகத்தில் வாசிக்கலாம். பிலமோன் 7ஆம் வசனமும் 8, 9, 10. பிலமோன் புதிய ஏற்பாடு பக்கம் 297 பக்கம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். அன்பானவர்களே, இந்த பவுல் அப்போஸ்தலர் இந்த பீலமோனை கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கிறார். ஒரு பெரிய அப்போஸ்தலர். அது மாத்திரமல்ல, அந்த நடத்துகிறதற்காக பாடுபட்டவர். இந்த பீலமோன் என்ன செய்யறாரு, ஒனேசிமுவை தண்டிக்க நினைக்கிறார். ஏன்னா ஒனேசிமு ஏதோ பண விஷயத்துல அவர் அந்த காரியங்கள்ல உண்மை இல்லாம நடந்து முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதா இருக்கிறார். ஆனா இப்போ பவுல் கிட்ட வந்தவொன்னா இந்த ஒனேசிமு என்ன ஆயிட்டார்னா நல்ல ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டார். இப்ப பவுல் சொல்லலாம், நான் அதிகாரத்தோடு சொல்லலாம், எனக்கு இருக்கிற அந்த அப்போஸ்தல அந்த அதிகாரத்துல நான் சொல்லலாம், நான் வயது முதிர்ந்த நபர் அதனால சொல்லலாம், ஆனா நான் அப்படி சொல்லல, நான் மன்றாடுகிறேன். அந்த தெய்வ பயத்தோடுங்கிறப்ப கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மன்றாடத்தக்கதாக பவுல் சொல்ற, நான் மன்றாடுகிறேன். He was an apostle, he was a leader. Many churches, நிறைய சபைகளை உருவாக்கின ஒரு தலைவன். ஆனா அவர் சொல்றாரு ஒரு காரியத்தை பேசும்போது, நான் மன்றாடுகிறேன். the humble, தாழ்மை. ஏன் அப்படின்னா, அந்த லீடர்ஷிப் என்பது, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்பது அது தாழ்மையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப தலைவர் அப்படின்னா அவங்க அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? சிலுவையிலே தொங்குகிற அதிகாரம். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல மனைவியினிடத்தில் அன்பு கூறணுமா, உயிர் போகணுமா, போகிற மாதிரி அந்த வீட்டிற்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக, அந்த சந்ததிக்காக குடும்ப தலைவர் இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதான் எபேசியர்ல பார்க்கிறோம். அப்படி நீங்க அப்படி கூறணும். ஒரு வீட்டின் காரியங்களுக்காக இயேசு எப்படி தன் ஜீவனை கொடுத்தாரோ, ரத்தம் சிந்தினாரோ, நொறுக்கப்பட்டாரோ, சாபமானாரோ, பாருங்க அப்படி மனைவியை போஷித்து பிள்ளைகளை ஆதரித்து, பாருங்க இப்படிதான் அங்கு அந்த சத்தியம் வெளிப்பட்டிருக்கு. சுவிசேஷம் அப்படிதான் வெளிப்படுத்தப்படுது. குடும்ப தலைவர் அது நாங்கள் அதிகாரம் பண்றோம். ஆமா, அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லைன்னா அந்த வீடு முன்னேறாது.
ஆனா அந்த அதிகாரம் தப்பா பயன்படுத்துறதுக்கு அல்ல, அடக்கி நான் சொல்றதா என்ன, நான் யார் தெரியுமா, நான் வந்து என் இஷ்டத்துக்கு நடந்துருவேன், எனக்கு நீ தேவையில்லை, பிள்ளைக தேவையில்லை, அப்படி இல்லை. கிறிஸ்து அங்கு வெளிப்படும்படியாக குடும்ப தலைவர்கள் அந்த கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படணும், அந்த கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி குடும்பத்தை பிள்ளைகளை சுத்திகரித்து அதை மகிமையாக்கத்தக்கதாக அந்த வீட்டை ஒரு மகிமையான வீடா மாறணும், பிள்ளை மகிமையா மாறணும். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அங்க கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத விளங்க பண்ணணும். அதுதான் குடும்ப தலைவருடைய ரெஸ்பான்ஸ். ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். அந்த குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், வீட்டுக்குரியதைகள் எல்லாம் அதை நிறைவேற்றுகிறவராக, அதை உடுத்துவிக்கிறவராக, போஷிக்கிறவராக. மனைவி எப்படிப்பட்டவங்க, மனைவி கீழ்ப்படியணும். நல்ல கவனிங்க, கீழ்ப்படுகிறதுங்கிறது எதற்காக அப்படின்னா, இந்த இப்படிப்பட்ட பாவமெல்லாம் இருக்கிறதுனால சுயநலமா இருந்துடாதீங்க. அதனால சொல்றார் பவுல், இந்த பாவத்தெல்லாம் சொல்லி, என்ன பாவம், அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்த பாவம், ஆதாமுக்குள்ள இருக்கிற பாவம், ஏவாளுக்குள்ள இருக்கிற பாவம், இப்படிலாம் இருக்கு, மனுஷனுக்குள்ள இருக்கு. அதனால என்ன எப்படி இருக்கணும்னா, பாருங்க பிரசங்கியார் வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கு, கட்டாயம் மனைவி என்ன செய்யணும், புருஷனுக்கு என்ன செய்யணும், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும். அந்தபடியே, எந்தபடி கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல குடும்ப தலைவர் அப்படி அன்பு கூறணும். போஷித்து காப்பாற்றி, உயிரே போய் ரத்தத்தை சிந்தி நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு, அதுதான் அந்த சாயல் அங்கு வெளிப்படுது. மனைவி கீழ்ப்படுகிறது என்பது அடிமைத்தனம் அல்ல, தேவ பிரமாணத்திற்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அந்தபடினா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு. குடும்ப தலைவர்கிட்ட தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொன்னார். அவங்க தான் மனைவிட்ட சொல்லணும், அவங்க தான் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், அவங்க தான் அந்த இதெல்லாம் கண்காணிக்கணும், அவங்க தான் இது எல்லாத்தையும் தேவன் சொன்னதை இவங்க அதையெல்லாம் புரியும்படி சொல்லணும். அதனாலதான் பவுல் இந்த பேதுரு அதை சொல்றாரு. அந்தபடி சொல்லுங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது இங்கே நாம் பார்க்கிறோம், மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். 3ஆம் வசனம், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும், எல்லாரும் வாசிக்கலாம், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. பாருங்க, இந்த முதல் 6 வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்க கற்புள்ள நடக்கையினால என்ன செய்யுங்க, அவர்கள் பார்த்து போதனையின்றிய மனைவியின் பாருங்க. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருவேளை முரட்டாட்டம் உள்ளவராக, அவிசுவாசியாக, ஆண்டவருக்கு விரோதமானவராக இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய அந்த ஜீவிதம் ஒரு அன்பான ஜீவிதம், அந்த கிறிஸ்துவின் சாயல், உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை, அதனால உங்க கணவரை நீங்க என்ன செய்ய முடியும்னா நீங்க ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அந்த நடக்கையினாலே ஆதாயப்படுத்துறது. ரோமர்கள் என்ன செய்வாங்களாம், யூதர்களை 1 மைல் நடந்து வர அந்த சுமையை தூக்கிட்டு வர சொல்லுவாங்களாம். பின்னாடி இருந்துகிட்டே கேலி பண்ணிக்கிட்டே வருவாங்களாம்.
அந்த யூதர்கள் வேதனையோடே சுமந்து வருவாங்களாம். மலை பிரசங்கத்துல போட்டு சபிச்சுக்கிட்டே சுமப்பாங்களாம், தூசிச்சுக்கிட்டே சுமப்பாங்களாம். பாருங்க, இவெல்லாம் ஒரு ஆளு, ஒரு பிரஜாதியே, நான் ஒரு யூத மார்க்கத்தை, ஆனா இந்த தேசம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கு, இவன் என்ன சுமக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிட்டே சுமந்துட்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, 2வது மைல் சுமக்கும் போது, முதல் மைல் சுமந்து அவன் 7 மைல் போகணும், 2வது மைலும் முறுமுறுக்காம சுமந்து வரும்போது அவன் வாதிக்கப்படுவான். ஐயோ, நம்ம ஒரு நல்ல மனுஷனை போய் நீங்க ஒன்றும் பேசாம 2வது மைலும் சுமக்கிறப்ப அவன் வாதிக்கப்பட, ஒரு நல்ல மனுஷன் இப்படி நம்ம வேதனைப்படுத்துறோமே, அப்போ அவனுக்குள்ள ஒரு தாக்கம் உண்டாகுது. அதே போலதான் குடும்பத்துல எப்படின்னா, அந்த குடும்பத்தின் காரியங்களிலே சகித்து அந்த கிறிஸ்துவின் அந்த சாயலை வெளிப்படுத்தி எல்லாவற்றிலும் அதை குடும்பத்தை வெற்றிகரமாய் அமைக்கத்தக்கதாக. அதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த அலங்கரிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பியூட்டி பார்லர் அப்படின்னு இருக்கு, கல்யாணத்துக்கெல்லாம் அலங்கரிக்கிறாங்கன்னா இத்தனை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்கு. சர்வீஸ் மேக்கப்ல நிறைய இருக்கு. ஆனா மேக்கப் பண்ணிட்டு வெளியில மலையில ஒரு சொட்டு தண்ணி 2 சொட்டு தண்ணி விழுந்து அந்த மேக்கப்லாம் என்ன ஆயிரும், அப்படியே ஒரு டிசைன் ஆயிரும், அது நிக்காது. வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும், அது கஷ்டமானதாகி போயிடும். ஆனா இங்கே பேதுரு என்ன சொல்றாருன்னா, உள்ளான ஒரு அலங்கரிப்பு இருக்கு. இந்த வெளிய அலங்கரிப்பு அது தேவையில்லைன்னு இல்லை, அது நல்லது, நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு. ஆனா எதை முக்கியப்படுத்துறாருன்னா, இங்கே நாம் வாசிக்கிறோம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். 4ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. பாருங்க, ட்ரெஸ் அலங்காரத்துக்கு 2 மணி நேரம், முக அலங்காரத்துக்கு 2 மணி நேரம், அப்புறம் டோட்டலா ஃபேரா எப்படி இருக்கிறது அதுக்கு ஒரு 2 மணி நேரம், இப்படி மணிக்கணக்கில் நேரம் போனா, இதுலயே மனுஷன் நேரத்தை செலவு பண்ணா, கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுக்கு 1 மணி நேரம், அப்படின்னா உங்களுக்கு உள்ள அலங்காரம் இல்லாம போயிடும். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உள்ளான அந்த இருதய அலங்காரம். அது எப்படிப்பட்டதா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அழியாத அலங்கரிப்பு. மழை தண்ணி பட்டா கூட அது அழியாது, வயசானா கூட மாறாது, அது உள்ள ஆவியில மறுரூபமாகுது. வார்த்தையினாலே நம்ம இப்ப ஆராய்ந்து சுத்திகரித்து, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக. பாருங்க, இங்க மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அலங்கரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கணுமா, மயிரை பின்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்களாம். அடுத்து பொன்னாபரணத்தை தரிக்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம் இல்ல, அதுக்காக எதுவுமே வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. இங்க இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அப்ப அதுவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உபதேசம் கொடுத்துடுறாங்க. முழுக்க அது இல்லவே வேண்டவே வேண்டாம், நகை வேண்டாம், ட்ரெஸ் வேண்டவே வேண்டாம், கலர் ட்ரெஸ் அப்படி இல்லை. ஆனா எதை முக்கியப்படுத்துறாருன்னா, அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்கு. அந்த அலங்கரிப்பு என்ன அப்படின்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அந்த இருதயத்துக்குள்ள இருக்குல்ல, அந்த அலங்கரிப்பு வேணும். ஜெபித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ள பரிசுத்தப்படுத்தி அந்த ஆவியினால வீட்டை நடத்தி அன்பு பாராட்டி தாங்கி எப்படி குடும்பத்தை எப்படி நம்ம நல்ல நிறைவாக்கலாம், எந்த இடத்துல குறைவு இருக்கு, எந்த இடத்துல பிசாசின் போராட்டம் இருக்கு, அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறது, எப்படி நான் எப்படி தியாகம் பண்ணலாம். சோ அந்த அலங்கரிப்பு இருக்கு பாருங்க. அதை சொல்றாரு அங்கே வாசிக்கிறோம், அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்ன இருக்கணும், அலங்காரமா இருக்க கடவுது. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதுவே எல்லாம் சொல்லுங்களேன், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. வெளியில இருக்கிறத ஈஸியா செஞ்சிடலாம். அன்னைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த வெளியில இருக்கிறதெல்லாம் வேகமா செஞ்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உள்ள இருதயத்துல அதை விட்டுட்டீங்களேப்பா, பிரமாணத்தை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கும் அது நமக்கும் அது முன்மாதிரியா இருக்கு. நமக்கு என்ன பக்தி விருத்திக்கு ஏதுவா நல்ல வஸ்திரங்களை நம்ம உடுத்தணும், நமக்கு தேவையான நகை வேணுமா போட்டுக்கலாம். ஆனா இது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த உள்ளான அலங்காரத்தை அதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறார். உள்ளான அந்த இருதயத்துல மறைந்திருக்கிற குணம்,
அமைதல் உள்ள ஆவி, சாந்த குணமுள்ள ஆவி, அது உள்ள அலங்காரமா இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இப்படியே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் சொல்லுங்களேன் கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. புருஷருக்கு என்ன செஞ்சாங்களா? அப்ப புருஷர் எப்படி இருந்திருக்கிறாரு? ஆண்டவமாரே. அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, ஆபிரகாம மனைவி எப்படி கூப்பிட்டாங்களா? ஆண்டவரே, ஆண்டவமாரே, ஆண்டவன் என்று சொல்லி. சொல்லுங்களேன் ஆண்டவன். ஆண்டவன் என்ன அர்த்தம்? என்னை போஷிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர். அப்படி இருக்கணுமா குடும்ப தலைவர்? அந்த வீட்டின் காரியங்களை குறைவில்லாம நடத்துகிறவர். அப்ப ஆபிரகாம் எப்படி நடந்திருக்கிறாரு? சாரால் ஆண்டவன் என்று சொல்ற அளவுக்கு நடந்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு அப்படி குடும்ப தலைவர் அப்படி இருக்கணும். அது அப்பதான் அந்த வார்த்தை வருது, கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு. அது என்னங்க எங்க வீட்டுக்காருக்கு, அது என்ன குடும்ப தலைவருக்கு கீழ்ப்படுகிற? நான் வாடா போடான்னு தான் பேசுவேன். என் வாயில என்ன வருதோ அப்படிதான் பேசுவேன். அவருக்கு வா போ, அவனுக்கு என்ன மரியாதை? இல்ல, உங்களுக்குள்ள அந்த அலங்காரம், அலங்கரிப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுத்திகரிப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மை, அந்த கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு. இங்கே வாசிக்கிறோம் 6ஆம் வசனம், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். சொல்லுங்களேன், பிள்ளைகளாயிருப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், பிள்ளைகளாயிருப்போம். ஹல்லேலூயா. யாருக்கு பிள்ளைகளா இருப்போம்னா வாக்குத்தத்தம் பெற்றவர்களுக்கு. அவங்க முற்பிதாக்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க? அவங்க மனைவி கணவரை ஆண்டவன் என்று, ஏன்னா ஆண்டவன்னா போஷிக்கிறவர், விடுவிக்கிறவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், இரக்கம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர். சங்கீதம் 23 போட்டிருக்கு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை. அப்ப குடும்ப தலைவருக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளிப்பட்டு இருக்கு. ஆபிரகாம் குள்ள அத சாரால் பார்த்திருக்கிறாங்க. அப்படி பார்த்ததுனால அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார்கள். அப்ப இந்த அலங்கரிப்பு, வெளி அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லைன்னு இல்லை. அது நகையே தேவையில்லை. கலர் ட்ரெஸ் தான், கலர் ட்ரெஸ் அது என்ன செய்யக்கூடாது? போடவே கூடாது. இப்படிதான், அப்படி இல்லை. அங்கு முக்கியம், அதை காட்டிலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு. அதை முக்கியப்படுத்துறார். உள்ளான அலங்கரிப்பாகிய அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஜெபித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வீட்டுக்குள்ள இருக்கிற சாபத்தை துரத்துறதுக்கு 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் கூட ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்படி இசைந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இருதயம் என்பது மறைந்து இருக்கிற ஒன்று. ஒரு மரத்துக்கு எப்படி வேர் இருக்கோ அந்த வேர் பகுதியில் என்ன காரியம் காணப்படுது. அப்ப வீட்டுக்குள்ள வருகிற சாபங்களை கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து துரத்தத்தக்கதாக. உன்னனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம், இன்னொருத்தர் உன்னனாலதான் கஷ்டம். இல்ல, நம்ம 2 பேருமாக சேர்ந்து, 2 பேருமாக இணைந்து அந்த சுவிசேஷம் என்பது கிறிஸ்து. பாருங்க, அந்த இதை வாசித்து நம்ம இதோடு முடிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதிலே 13ஆம் வசனம், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி
கீழ்ப்படிங்கள். 18 வசனத்தில் போட்டிருக்கு, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் பாருங்க, வேலை செய்யற இடத்துல திடீர்னு முரட்டாட்டமா இருக்கிற ஆள் வந்துருவாங்க. நாங்க வேலூர் போயிருந்தோம். அப்ப பாஸ்டர்மோடைய தம்பி ஒரு வார்த்தை சொன்னாப்புல, ஆன்லைன்ல ஐடி வேலை, அவங்களுக்கு மேல இருக்கிறவன் அமெரிக்கால இருந்து ஆர்டர் கொடுப்பானு. அவங்க ஏற்கனவே இந்த தம்பி ஒர்க் பண்ண மாதிரி, பாஸ்டர்மா தம்பி ஒர்க் பண்ண மாதிரி இன்னொருத்தர் ஒர்க் பண்ணி அவன் டார்ச்சர் தாங்காம வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாப்லையா. பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி. அதே மாதிரி என்ன சொல்லுவாப்லையா, புள்ளி இல்லை, கமா இல்லை, ஏன் கேபிட்டல் லெட்டர் இல்லை, இது சரி பண்ணி இது பண்றதுக்கு நைட்டு 3 மணி ஆயிருமா அவங்க நாட்டு டயத்துக்கு. ஆனா சொல்றாப்புல, நான் அதை ஒரு சவாலா எடுத்து என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் சகிச்சு நான் என்ன செய்யறேன், எங்க மேல இருக்கிற நிறைய பாஸ் அவங்கெல்லாம் சொல்றாங்க, இந்த ஆள் டார்ச்சர் தாங்கிறதுக்கே முடியாமலாம் போயிட்டாப்புல, ஆனா ஆச்சரியம் எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க, கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, இந்த மே மாசத்தோட இது முடிஞ்சிடும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு. வசந்தி சிஸ்டர், ரவி பிரதர் அவங்க PhD பண்ணிட்டு இருந்தாங்க. முழுக்க அவங்களே உட்காந்து அந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சாங்க. அந்த டாக்டரேட் அந்த அவரை போய் பார்த்தப்ப, நீ இப்படி பண்றதுதாங்க நல்லது, இந்த முறையில் போறதுதான் நல்லது, மற்றவங்க என்னென்ன மெத்தட்லேயே போகலாம், பணம் கொடுத்து என்னென்னமோ செய்யலாம். ஆனால் நடந்தது என்னன்னா, அப்படி ஹார்டாக இருந்து அவங்க அந்த எல்லா தீசிஸையும் சப்மிட் பண்ணாங்க, அவங்க தான் பாஸ் பண்ணாங்க. குறுக்கு வழியில் போனவங்க எல்லாம் அவுட். ஆண்டவர் இயேசு எப்படி நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், மரித்தார், இன்றைக்கும் அவர் நாமம் உலகமெங்கும் அவர் ஜீவிக்கிறவராக, பிசாசின் கிரியைகளை அழித்து வெற்றி சிறந்தவராக. ஹல்லேலூயா. நமக்கு ஷார்ட்கட் மெத்தட்ல போறவனு எதுக்குள்ளேயே போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் பிரமாணத்தை தரித்து ஆவியிலே நடந்து, பென்னி சொன்னாப்புல, நான் அதை ஒரு சவாலை எடுத்துக்கிட்டேன், என்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ. அந்த ஆள் சொல்றாப்புல, புள்ளி இல்லைன்னா அதுக்கு கேள்வி வைப்பாப்புல, கமா இல்லைன்னா அதை ஒவ்வொன்றையும் சரி பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு 3 மணி ஆயிருமா. டெய்லி 3 மணிக்கு படுத்தா எப்படி இருக்கும், ஆளே ஒல்லி ஆகிட்டாப்புல. ஆனா அந்த சவாலை நான் சவாலை எடுத்துக்கிட்டேன். நல்ல கவனிங்க, அது நிரந்தரம் அல்ல, கொஞ்ச காலம். யோசேப்புக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் கொஞ்ச காலம். கர்த்தர் அதற்கு பிறகு, நீ இந்த இடத்துல இருக்கிற ஆள் இல்லப்பா, நீ ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கணும், உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது, அவமானப்படுத்தப்பட்டார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் ஆண்டவர், ஆனா சகித்தார். பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பமும் அப்படித்தான். நீங்க குடும்ப தலைவரா இருக்கலாம், மனைவியினிடத்துல ஒரு சில காரியங்கள், அல்லது நீங்க ஒரு சகோதரியா இருக்கலாம், உங்க வீட்டுக்காரனுடைய இதுல இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அந்த அன்பின் சாயலை, சாந்த சுபாவத்தை, அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த உள்ளான அலங்காரம். இங்க வாசிக்கலாம் அடுத்த வசனம், 14ஆம் வசனம். மேலான அதிகாரம் உள்ள, சரி, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி. பாருங்க, இந்த உலகத்துல அதிகாரி இருக்கிறாங்க, EB பில் கட்டலைன்னா கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. கரண்ட்டை கட் பண்ண வர்றப்ப, நான் அவரை போட்டு அடிச்சு விட்டேன் அப்படின்னா அளவுதான் போலீஸ் வந்துடும். வீட்டுக்கு வரி கட்டணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. கடைன்னா கடைக்கு வரி கட்டணும், லைசன்ஸ் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அதனாலதான் தேசத்துக்கு நன்மை உண்டாகும். ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க, இப்படிதான் செய்யணும். ரோடு போகுது, தார் ரோடு போட்டிருக்காங்க, எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி போட்டிருக்காங்க. ரோட் டாக்ஸ் அப்படின்னு வசூல் பண்றாங்க, வண்டிக்கு 2 வீலர்ல வாங்குறாங்க, சுங்கச்சாவடின்னு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் செய்ய முடியாதுங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறனா அது கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவர் தான் இந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல முரட்டாட்டமான ஆளா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் முரட்டாட்டமா இருக்கலாம். சோர்ந்துடாதீங்க. உங்களோடு இருக்கிற கிறிஸ்து, அவர் வெற்றி சிறந்தவர், அவர் மகிமையின் கர்த்தர். அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அவர் அலங்கரிப்பார், உங்களையும் மகிமைப்படுத்துவார். இங்க அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை
துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு. நீங்க ஆம்பளையா இருக்கிறதுனால உங்களுக்கு சுயாதீனம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், நான் ரோட்டு காட்டில் உட்காந்து எப்படி வேணாலும் நான் சாப்பிடலாம், என் பணத்தை நான் அழிக்கலாம், ஏன்னா நான் சம்பாதிச்சது, நான் தானே இந்த வீட்டுக்கு தலைவர், உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், நான் எப்படிலாம் வேலை பார்த்தேன், ரத்த வேர்வை சிந்தினேன், அதனால நீ ஒன்றும் கிடையாது, வீட்டில் சட்டி பணம் கழுவுறாள், வீட்டுக்கு இது பண்றாள். அப்படி இல்லை. இந்த சுயாதீனம், வீட்டில் பெரிய வேலை, அதை காட்டிலும் பெரிய வேலை இருக்கு. பிள்ளைகளை நடத்தி அவர்களை ஒழுங்கு பண்ணி அவங்கள நேசிச்சு அவங்களுக்குள்ள ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வந்து அந்த கொடுக்கப்பட்ட பணத்தை சரியா நிர்வாகம் பண்ணி. இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும், அந்த சுயாதீனத்தை, அந்த லிபரேஷன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடுதலையை தப்பா பயன்படுத்தாதீங்க, அது துர்க்குணத்துக்கு ஏதுவா பயன்படுத்திடாதீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். பாருங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்குன்னா அளந்து அளந்து செலவு பண்ணுவாங்க, நேரத்தை அளந்து 5 நிமிஷம் ஜெபம் அளந்து தான் செலவு பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, எங்கேயோ போய் மனுஷன்கிட்ட போய் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் வியாதி வந்துட்டா மணிக்கணக்கில் நாள் கணக்கில் கடத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு மட்டும் அளந்து அளந்து. எப்படி குடும்பம் பாருங்க, விளக்கை கொளுத்தி என்ன செய்யாதீங்க, மரக்கால்களை வச்சு, மரக்கால்ங்கிறத அளக்குறது. குடும்பமா ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பிள்ளைகளை நடத்த நேரம் இல்லை, அந்த பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, அதுலலாம் அளந்துதான் செலவு பண்ணுவாங்க, ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. ஆனா ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு, உயிரை கொடுத்தவருக்கு, நொறுக்கப்பட்டவருக்கு, இன்னும் சொல்ல போனா மாயை, இன்னும் ஒரு சிலர் மாயையா என்ன செய்யறாங்க, சீரியலுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த சீரியலை பார்க்காம அவங்களுக்கு உயிரே போகாது, டெய்லி பார்த்தாகணும். அல்லது நடிகருடையது, அல்லது ஏதோ ஒரு காரியம், அது அவங்களுக்கு ரொம்ப இன்பம். ஆண்ட்ராய்டு போன், தனியா போய் உட்காந்து அந்த போனோட உட்காந்து ரகசியமா போய் அந்த போனை யாரும் பாத்திரக்கூடாது. நல்ல கவனிங்க, அதை துர்க்குணத்திற்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை துர்க்குணத்துக்கு மூடலா கொண்டிராமல். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இல்ல, மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். யாருக்கு அடிமையா இருங்க? தேவனுக்கு அடிமையா இருங்க. ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அடிமை அப்படின்னா என்னன்னா, ராணுவத்தில் ஒப்பு கொடுக்கறது மாதிரி. காலையில் 5 மணினா 5 மணிக்கு இருக்கணும். நேத்துல அடுத்தடுத்து கமிட்மெண்ட் முடியவே இல்லை. அவ்வளோ காலையில் 6 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும், அங்கே ப்ரேயர் நடத்த போகணும். 6:15 6:30 ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்லாம் தூக்கம் இல்லை, ஆனாலும் அதை கரெக்டாக நிறைவேற்றணும். பாஸ்டர்மா சொல்ல, வேமா போங்க வேமா போங்க, அதில் போய் நிற்கணும். நம்ம கொடுக்கப்பட்டதில் வேலைக்கு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், 9 மணினா 9 மணிக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு 10 மணிக்குனா 9 மணிக்கெலாம் போய் உட்காந்துடுறோம். காது குத்து, சடங்கு எதையும் விடுறதில்ல, விருந்து விடுறதில்ல. ஆனால் தேவ சமூகத்தில் அளக்குறது, அளந்து அளந்து, அது மரக்காலை போட்டு மூடுறது. மரக்கால்னா என்ன அர்த்தம்? அளக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், எப்பா உனக்கு நான் அளந்துதான்ப்பா கொடுக்க முடியும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினாலே நீங்கள், அந்த அளவினால உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்க அமுக்கி அமுக்கி கொடுத்தீங்கன்னா ஆண்டவரும் அமுக்கி அமுக்கி கொடுப்பாரு ஆசீர்வாதத்தை. அளந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் அளந்து தான் கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கு ஒரு பேர், என்ன பேருனா சிநேகிதன் அப்படிங்கிறார். ஒரு சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா என்ன செய்யாது, நேரம் போகிறதே, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பேசியிருப்பாங்க, டீ சாப்பாடுலாம் கூட அப்படியே இருக்கும், திரும்ப பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, நைட் ஆயிரும், என்னப்பா நேரம் போனதே தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு உயிர் நண்பர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னமோ இப்போதான் திருப்தியாக இருக்குப்பா அப்படிம்பாங்க. சிநேகிதம், உண்மையான நட்பு. ஆண்டவரோட ஆபிரகாம் காலையில் ஜெபத்துக்கு போயிருக்கிறார், ப்ரேயர் போய்கிட்டே இருக்கு, நைட் ஆயிடுச்சு, ஆண்டவரும் அவரும் ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்களாம். நோவாவை குறித்து சொல்லப்பட்டது, 2 பேரும் வாக் பண்ணாங்களாம், நடந்தாங்களாம். ஏனோக்கு வாக் வித் காட், ஆண்டவரோட நடந்திருக்காப்புல. ஆண்டவர் இங்கிட்டு நடக்கிறாரு, அங்கிட்டு ஏனோக்கு நடக்கிறாரு. நமக்கும் ஆண்டவருக்கு இடையில எப்படி நம்ம அடிமையா இருக்கிறோம், அளக்குறோமா? இருங்க ஆண்டவரே, நான் பிஸியா இருக்கிறேன், என் வீட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என் பிள்ளை பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். பிள்ளையை கொடுத்ததே அவருங்க, வீட்டை ஏற்படுத்தினதே அவரு. பிசாசு எல்லாத்தையும் குழப்பிட்டான்.
நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இல்ல தேவனுக்கு அடிமையாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு அடிமையாயிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல ஒரு காரியம். ஒரு மனுஷன் செத்து போகும்போது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான், கழுத்துல காதுல எல்லாம் எடுத்துடுறாங்க. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை தான் அங்க வரப்போகுது. இல்லைங்க, ஒரு 10 பவுன் நகையோட அவங்களை அனுப்பிவிடுங்க. நேற்று ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன், செத்த பிரேதத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய பிரேதத்தில் இருக்கிற நகையை திருடிட்டானா. அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கலான்றது இருக்காங்க, அதுக்குள்ளேயே ஒருத்தன் திருடிட்டான். அந்த அம்மா உயிரோடு வந்து வைடா கைய எடுறா அப்படின்னு இருக்கும். அந்த அம்மா செத்து கிடக்குறாங்க, திருடுறப்ப தெரியல, ஆனா கணக்கு வச்சிருக்கிறாங்க. எவனோ பக்கத்துல நின்னா திருடிட்டான், பேப்பர்ல போட்டிருக்காங்க, சடலத்தின் பெண் சடலத்தின் அவங்க உடம்புல இருந்த அணிகலனை திருடிட்டான் அப்படின்னு. பாருங்க, அப்ப நம்ம கூட வர்றது எது தெரியுமா? இந்த தேவனோடு நடக்கிற ஒரு காரியம். ஒருவேளை குறைவு இருந்தால் நம்மை சரி செய்து பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற ஒரு அலங்கரிப்போடு. இங்க இயேசு எப்படி பாடுபட்டாரோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 20 வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் 21 வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, இப்படி அவர் இயேசு அன்பு கூர்ந்ததுனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லி. ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே இருக்கிற முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. நீங்க குடும்பத்தில் இப்படி உங்களை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கும் போது, குடும்ப தலைவருக்கு அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அலங்கரிப்பு இருக்கு பாருங்க. ஒருவேளை குடும்ப தலைவர் முரட்டாட்டமா எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, வீடே அலங்கோலமா இருக்கு, இல்ல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க. அவர் வல்லமையானவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவை எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ சாயல் உங்க வீடை உயர்த்தும். உங்க சந்ததி நல்லா இருக்கும், உங்க வீடு மகிமையா இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள சாபம் இருக்காது, உங்க வீட்டு வாசல்ல மிருகம் மாதிரி பாவம் படுத்து கிடக்காது. அங்க தேவ நீதி இருக்கும், கிறிஸ்து இருப்பார். நாளுக்கு நாள் ப்ரோக்ரஷன், டாப்பரா இருப்பாங்க, சக்சஸா இருப்பாங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு 8:45 ஆராதனை, தயவா 8:45 வந்துருங்க. மணி இப்போ 11:05 ஆயிடுச்சு. நம்ம 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம எல்லோரும் 8:45 வந்துடலாம். வேகமாக 10:45 மேக்சிமம் அந்த டைம் முடிச்சிடலாம். 10:30 10:45 நம்ம வேகமாக வரும்போது ஆராதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதை நாம் இந்த காரியங்களுக்கு நாம் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. 4வது பாடல். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். ஆனா உங்க மேலே என் மேல வைத்த அன்பினாலே நம்மளை சுத்திகரிக்கும்படி பாவமானார், நம்மை விடுவிக்கும்படி அவர் சாபமானார், அவர் காயமானார். கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்காக காயமானார், என் குடும்பத்திற்காக அவர் பாவமானார், அவர் சாபமானார். ஓ நான் ஆசீர்வாதமா இருக்கும்படி எனக்காக அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அவர் வானத்தின் பூமி உண்டாக்கினவர். அவருக்கு அதிகாரம் இருந்து ஆனாலும் என் மீது வைத்த அன்பினாலே, ஓ என் பிள்ளைகள் மேல வைத்த அன்பினாலே, ஓ
ஓ அவர் தன்னை தாழ்த்தினார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவர். அந்த அன்பை எண்ணி பார்க்கலாம். அதிகாரம் இருக்கு அவருக்கு, ஆண்டவருங்கிற அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தல. அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை தாழ்த்தி. ஓ ஹல்லேலூயா. அளந்தளந்து ஆண்டவருக்கு நேரம் கொடுக்குறீங்களா? உங்ககிட்ட இருக்கிறவைகள்ல அளந்துதான் ஒப்பு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் தியாகம் பண்ணி ஜெபம் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் உபவாசம் பண்ணக்கூடாதா? உங்க வீட்டுல கர்த்தருடைய கிரியைகள் நடக்கணும். அல்லது ஏதோ ஒரு இதை வாங்க போறீங்க, ஆண்டவருக்காக அந்த வீட்டை உண்டாக்க போறீங்க, கொஞ்சம் அர்ப்பணிக்க கூடாதா? கொஞ்சம் தியாகம் பண்ணக்கூடாதா? ஓ ஸ்தோத்திரம். விளக்க கொளுத்தி அதை மரக்கால போட்டு மூடிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் மகிமையான பிள்ளைகள். உங்களுக்கு கொடுத்த குடும்பம் கர்த்தர் ஒரு நோக்கத்தோட அந்த குடும்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். அங்கு கர்த்தர் மகிமைப்படணும். பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, சாப காரியங்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கிறிஸ்துவை உயர்த்துங்க, ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடலாம். ரெண்டு கரங்கள் யுகாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமைகாவும் நீரே, வல்லமை பலம் ஞானம் மகிமையையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. மீண்டும் ஒரு முறை. யுகாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமைகாவும் நீரே, வல்லமை பலம் ஞானம் மகிமையையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோயை தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோயை தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, என்றும் எந்த நல்ல மீட்பர், என்னாலும் தாட்சி அடையேனே, அமர்ந்த தண்ணி வாசம் உள்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நல்ல மீட்பர், என்னாலும் தாட்சி அடையேனே, அமர்ந்த தண்ணி வாசம் உள்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் தந்த வீட்டிலே நீடித்து வாழவே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, எல்லாரும் பாடலாம். ஓ ஜீசஸ், ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கத்த வீட்டிலே நீடித்து வாழவே. பகைவர் முன் பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கத்த வீட்டிலே நீடித்து வாழவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. பாடுபடும் போது வையல, பயமுறுத்தல, ஓ பேசாது இருக்கிற ஆடு போல இருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நமக்காக பாவமானார், இந்த பாவத்தை சிலுவையில சுமந்தார். அவருடைய தழும்புகளால, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால நான் குணமானேன். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால என் பிள்ளைகள் குணமாகிறாங்க. அவருடைய தழும்புகளால நாங்க குடும்பமா குணமாகிறோம். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஆமென். அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா.
ஓ உங்க பிள்ளைகளை அவர் நீதியின் வலது கரத்தினால தாங்குவார், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி கீழ்ப்படிந்திருந்தா பாடுபடும் போது அவர் சோர்ந்து போகல, மனம் தளர்ந்து போகல. ஒருவேளை இன்றைக்கு நீங்க பாடுபடலாம். ஒரு காரியம் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்துறதுக்குன்னு ஒரு அற்புதமானதை வச்சிருக்கிறார். இயேசுவை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் அப்படிதான் இருக்கணும், அற்புதமா இருக்கணும். ஒவ்வொரு வீடும் அப்படி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமாக்க சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தும் ஐக்கியத்தில் அளந்துதான் நேரத்தை செலவு பண்றீங்க, அளந்துதான் ஆண்டவருக்குன்னு கொடுக்குறீங்க, அளந்துதான் அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இந்த உள்ளான அலங்கரிப்பை எனக்குள்ள நான் ஏற்படுத்துறதுக்கு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே வீட்டு காரியங்களுக்காக சாபங்கள் போகத்தக்கதாக, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சாபங்களை துரத்தத்தக்கதாக நாங்க ஒருமனப்படுவோம்ப்பா. பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்போம், தேவனுக்கு நாங்க அடிமையா இருப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வீடுகள்ல நன்மை தொடரும், கர்த்தருடைய நன்மை தொடரும். ஓ கர்த்தருடைய குட்னஸ், காட்ஸ் குட்னஸ் அந்த வீட்டை நிரப்பும். ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கிருபை அந்த வீட்டை நிரப்பும். கர்த்தருடைய கிருபை அந்த வீட்டுக்குள்ள முந்தி வரும். ஓ ரபா ரபா ஷாந்தா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து கீழ்ப்படிந்தது போல, கிறிஸ்து பாடுபட்டது போல ஆண்டவரே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியத்தக்கதாக, கர்த்தருக்கு அந்த கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு ஏற்றார் போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தாதபடி, கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை அதை துர்க்குணத்திற்கு ஏதுவாக பயன்படுத்தாதபடி ஆண்டவரே உமக்கு அடிமையாயிருக்கத்தக்கதாக, ஓ உமக்கு பிரியமா இருக்கத்தக்கதாக நீங்க உதவி செய்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா